தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா என் கிழமைகளில் வெள்ளி. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்த அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் அடித்தளமாய் அமையட்டும். அதன் மீது கட்டி எழுப்பப்பட்ட கட்டடமாய் நம் வாழ்வு அமைந்திடவும், நம்முடைய சொல்லும் செயலும் இயேசுவுக்கு சான்று பகர்வதாய் அமைந்திடவும், அதன் வழியாக நாம் உயிர்ப்பின் மக்களாய் அமைதியும் சமாதானம் பெற்று வாழ்ந்திடவும் இறைவன் அருள் புரிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். மூளைக்கல் ஒரு கட்டிடத்தினுடைய இரு சுவர்களை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கல் இந்த மூளைக்கல் என்று சொல்லுவார்கள். சிறப்பாக அடித்தளம் இடுகின்ற பொழுது அங்கே இந்த மூளைக்கல் வைக்கப்படுகின்ற பொழுது இது மிகவும் உறுதியானதாகவும், அந்த கட்டடத்தை தாங்கக்கூடியதாகவும், அந்த கட்டடம் இடிந்து விழாமல் பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று சொல்லுவார்கள். பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுகின்ற பொழுது இந்த அடித்தளத்தில் இருக்கின்ற மூளைக்கல்லானது மிகவும் உறுதியானதாக இருக்கும். அன்பு சகோதரமே, நம்முடைய விசுவாச வாழ்வின் மூளைக்கல்லாய் இருப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு. இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு தாமே நம்முடைய வாழ்விற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாகவும், நம்முடைய விசுவாச வாழ்வு குலைந்து போகாமல், சீர்கெட்டு போகாமல் நம்மை விசுவாசத்தில் வாழ வைக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்வின் மூளைக்கல்லாய் இருக்கின்ற இயேசுவின் மீது நாம் கட்டப்பட்ட கட்டிடமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் புத்தகம் 2:20-21 போடியார் நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். இப்படி இயேசுவின் மீது நாம் கட்டப்படுகின்ற பொழுது தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற கட்டிடமாக நம்முடைய வாழ்வு இருக்கும். தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும்? இன்றைய முதல் வாசகத்தில் பேதுருவும் யோவானும் கைது செய்யப்பட்ட பிற்பாடு அவர்கள் சிறையில் இருந்து யூத சங்கத்துக்குள் அழைத்து வரப்படுகின்ற பொழுது எந்த அதிகாரத்தில், எந்த பெயரிலாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கேட்கின்ற பொழுது, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பேதுரு இயேசுவுக்கு சான்று பகர்வதாக இருக்கின்றது. இயேசுவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு, இயேசுவின் உயிர்ப்பிலே தன் வாழ்வை முழுமையாக மையப்படுத்தி கொண்ட பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட இயேசுவின் மீது கட்டப்பட்ட கட்டிடமாய் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். உயிர்ப்பு அனுபவத்தின் மீது கட்டப்பட்ட கட்டிடமாய் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது மட்டுமே இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் இயேசு சீடர்கள் தோன்றுகின்ற பொழுது அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். ஏனெனில் 1 கொரிந்தியர் 12:3 படிக்கணும் அல்லவா, தூய ஆவியின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியாது என்று சொல்லப்படுகின்றது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது நாம் இயேசுவை அறிக்கைபவர்களாக, இயேசுவுக்கு சான்று பகர்வர்களாக நாம் மாற வாழ ஆரம்பிக்கின்றோம். இன்றைய வார்த்தையின் வழியாக இத்தகைய அருள்வரங்களை பெற்றுக்கொள்ள இறை வார்த்தை நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்வின் அடித்தளம் என்ன? இந்த உலக பொருட்களா, அல்லது நான் வகித்துக் கொண்டிருக்கின்ற பதவிகளும் பட்டங்களுமாம், நான் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்களும் இந்த உலகத்தினுடைய பொருட்களுமாம், அல்லது என் உறவுகள் என்று சொல்லி நான் வைத்துக் கொண்டிருக்கின்ற, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுற்றத்தாரும் உற்றத்தாரும் உறவுகளுமா, அல்லது இயேசு என்கின்ற எம்பெருமான் தெய்வமா? இயேசுவை அடித்தளமாக கொண்டு திருத்துதர்கள் வாழ்ந்தார்கள். திருச்சபை இயேசுவை அடித்தளமாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டது. எனவேதான் 2000 ஆண்டுகளாயினும் அந்த திருச்சபையை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் அதன் மூளைக்கல்லாக இருக்கின்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு சில நேரங்களிலே அன்று வாழ்ந்த சமய தலைவர்களைப் போல இயேசு என்கின்ற மூளைக்கல்லை புறக்கணித்து வாழ்ந்தவர்களாக இருக்கின்றோம். நாம் தன்னுடைய பதவி, பட்டம், தன்னுடைய கோட்பாடுகள் என்று சொல்லி அதை மையமாக வைத்துக் கொண்டு இயேசுவை புறக்கணித்தார்கள். அதான் இயேசு திரும்ப திரும்ப பரிசேயர் சொல்லுவார், கட்டுவோராகிய உங்களால் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று சொல்லுவார்.
மீட்பின் அஸ்திவாரமாய் அடித்தளமாய் மூளைக்கல்லாய் இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். ஆகவே இது நம்முடைய வாழ்விலும் இயேசு என்கின்ற அந்த மூளைக்கல்லில் வைத்து கட்டப்பட்ட கட்டிடமாய் இருப்போம். தூய ஆவியால் நாம் இயக்கப்படுவோம். அப்படி இயக்கப்படுகின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 7 நாம் படிப்பதை போல புயல் எழுந்தது, பெரு வெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மேல் மோதியது, ஆனால் அந்த வீடு விடவில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் இயேசு என்கிற மூளைக்கல்லை கொண்டு நாம் கட்டப்படுகின்ற பொழுது நம்மை சூழ்ந்து துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சூழ்ச்சிகள், அவமானங்கள் எது வந்தாலும் எதுவுமே நம்மை தாக்காது. ஏனெனில் இயேசு நம்மை தாங்குகின்ற கேடயமாயிருப்பார். இயேசு நம்மை தாங்குகின்ற பாறையாக இருப்பார். ஆகவே இத்தகைய அருள்வரங்களை பெற்றுக்கொள்ள உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். உயிர்ப்பின் அனுபவத்தில் நம் வாழ்வை கட்டி எழுப்புவோம். உயிர்ப்பின் மக்களாய் வாழ்வோம். அதன் வழியாக இயேசுவின் அருளை பெற்று இந்த உலகிலே இன்புற்று இறைவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், சாவை வென்று உயிர்த்தார். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், மீட்பை தந்து உயிர்த்தார். சந்தோஷ கீதங்கள் நாம் பாடுவோம், அல்லேலூயா என்று துதி பாடுவோம். சந்தோஷ கீதங்கள் நாம் பாடுவோம், அல்லேலூயா என்று துதி பாடுவோம்.